கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் ஜூலை மாதம் 7ஆம் தேதி 7ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இணைந்திருக்கிற கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 14வது வசனம். ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியில் உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன், கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் எதை செய்தால் இந்த நாட்களிலே தேவன் நமக்கு ஒரு மன மகிழ்ச்சியை தருவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 58வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிற முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், எப்படியாக தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் உபவாசம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் குறித்து இந்த நாட்களிலே இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு உபவாசம் என்றால் எல்லாரும் ஏதோ ஒரு அசட்டையாக இந்த நாட்களில் உபவாசம் இருக்கிறார்கள். உபவாசம் என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலே எப்படியாக அந்த நாட்களிலே நாங்கள் காத்திருக்க வேண்டும், எப்படியாக நாங்கள் அதை செய்ய வேண்டும் என்பதைத்தான் அந்த புஸ்தகத்திலே தெளிவாக இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த விதமாக இந்த நாட்களிலே தேவனுடைய பாதத்திலே இருந்து ஆண்டவருடைய சமூகத்தை நாடி நாங்கள் அவருடைய பரிசுத்த சமூகத்திலே இருக்கிற வேளையிலேயே வேதம் சொல்லுகிறது இந்த கடைசி வசனத்திலே, அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வாராம், மன மகிழ்ச்சியாய் இந்த நாட்களிலே பூமியில உயர்ந்த இடங்களிலே நம்மை ஏறி இருக்கும்படியாக இந்த நாட்களிலே செய்கிறது மட்டுமல்ல, உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன் என்று கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அருமை பிள்ளைகளே, யாக்கோபு எப்படியாக தேவனோடு இருந்தார், எப்படியாக தேவனோடு பேசினார், எப்படியாக பாருங்கள் இந்த நாட்களிலே யாக்கோபு இந்த நாட்களிலே பாருங்கள் எப்படியாக வாழ்ந்தார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். யாக்கோபுடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வேளையிலே நெருக்கங்கள் துன்பங்கள் இந்த நாட்களிலே இருந்தது. தன்னுடைய சகோதரனால் திரட்டப்பட்டு மாமனாருடைய வீட்டிலே போன வேளையிலே மாமனார் இந்த நாட்களிலே பாருங்கள் ஒரு ஏமாத்துக்காரனாக இருந்து இந்த நாட்களிலே அவரை கொண்டு வேலைகளை செய்த மட்டுமல்ல, தனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்ட மனுஷனாக இந்த நாட்களில் இருந்தார். ஆனால் அந்த வேளையிலும் கடைசியாக அவர் வருகிற வேளையிலே ஆண்டவரோடு இந்த நாட்களில் போராடுகிற ஜெபத்தை ஏறெடுக்கிறதை காண்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த போராட்டத்தின் மத்தியிலே அவர் வெற்றியை பெறுகிறார். அந்த வெற்றியின் மத்தியிலே பார்க்கிற வேளையிலேயே தேவன் அவரை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே சில வேளைகளிலே அநேக போராட்டங்கள் இருக்கிறது, சரீர பலவீனங்கள், அதே வேளையிலே நோய்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வேலை செய்கிற இடத்திலே பிரச்சனை. நாங்கள் தேவனோடு எப்பொழுதும் நெருங்கி இருக்கிறோமோ அப்பொழுது நம்மை தேடி அநேக உபத்திரவங்கள், நெருக்கங்கள், பிரச்சனைகள் வந்து கொண்டே இந்த நாட்களில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை அருமையாக இந்த வேளையிலே நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அருமை பிள்ளைகளே, நாங்கள் தேவனோடு சமூகத்திலே இருக்கிற வேளையிலே எப்படியாக சரியாக இந்த நாட்களிலே இருக்கிறோமோ அப்பொழுது தேவன் இந்த நாட்களிலே நம்முடைய சிறையிருப்பை தேவன் இந்த நாட்களிலே மாற்றுவார். இந்த வசனத்தில் எடுத்து பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, உன் தகப்பனாகிய யாக்கோபனுடைய சுதந்திரம். யாக்கோபு எப்படியாக சுதந்திரித்துக் கொண்டார் என்பதைத்தான் இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எப்படியாக தேவனோடு சஞ்சரித்தார்கள், எப்படியாக தேவனோடு இந்த நாட்களிலே வாழ்ந்தார்கள் என்பதை நாங்கள் சற்று திரும்பி பார்ப்போமா இருந்தால், நாங்கள் அவர்களைப் போல இந்த நாட்களிலே நாங்களும் அதே ஜீவனுள்ள தேவனோடு சஞ்சரிக்கும்படியாக, அதே ஜீவனுள்ள தேவனோடு இந்த நாட்களிலே நாங்களும் இந்த நாட்களிலே அதாவது அவரை தரிசிக்கும்படியாக தேவன் நமக்கும் அந்த கிருபையை செய்வார் என்று சொல்லி இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் வருகிற வேளையிலே ஆண்டவர் எதை நமக்கு கட்டளை எடுக்கிறார், நம்முடைய இருதயத்திலே எப்படியாக பேசுகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அதன்படியாக அவருடைய சமூகத்திலே உபவாசம் இருக்கிற வேலை என்றாலும் சரி, அவரோடு நடக்கிற காரியமாக இருந்தாலும் சரி, நாங்கள் சீராகவும் சிறப்பாகவும் இந்த நாட்களிலே நாங்கள் அவரோடு அந்த காரியத்தை சரியாக செய்வோமா இருந்தால்
தேவன் யாக்கோபுடைய சுதந்திரத்தை தந்து நம்மை இந்த நாட்களிலே போஷிப்பார் என்பதை இந்த வாக்குத்தத்தங்களோடு கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் உங்கள் ஒருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.